வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. தன்னை கண்டதும் திலக்கின் முகத்தில் தோன்றிய இறுக்கம் ஜெய்சங்கரை வேதனையடைய செய்ய அமைதியாக அவனை நெருங்கி வந்து அவன் தோளில் இருந்த ஸ்கூல் பேக்கை கழற்றினான். மறந்தும் இதழ்களை பிரிக்க மாட்டேன் என்பது போல் வேம்புடன் அழுத்தமாக நின்றிருந்தவனின் கண்ணம் மருடியவன், கிளம்பலாமா என்று புன்னகைத்தான். அவனிடம் விழிகளை திருப்பியவன், ஏன் இன்னைக்கு பாட்டியும் சித்தியும் வரல என்றான் குறையாக. என்றபடி அவனை தூக்கி வண்டியில் தன் முன்னால் அமர வைத்தவன், இன்னைக்கு சித்தப்பாவுக்கு வேலை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு, அதனால நானே ஸ்கூலுக்கு போய் தில்லக்குட்டிய கூட்டிட்டு வரேன்னு நீங்க யாரும் வர வேணான்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் போன்ல என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான். திலக்கிடம் எப்படி எங்கே பேச்சை ஆரம்பிப்பது என ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தவன் அதன்படி நேராக ஐஸ்கிரீம் பார்லருக்கு அருகில் உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கமாக வண்டியை விட்டான். தலையை திருப்பி சுற்றுமுற்றும் பார்த்தவன், வீட்டுக்கு போகாம எதுக்காக இந்த பக்கம் கூட்டிட்டு வரீங்க என்று புருவம் சொல்லித்தான். அதுவா, திலக்கும் சித்தப்பாவும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சே, அதனால இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்க பார்க்ல விளையாடிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நேரா வீட்டுக்கு போலாம். ஐஸ்கிரீம் கூடவா என புன்னகைத்து கன்சமிட்டி கேட்டு குழந்தையின் ஆசையை தூண்ட முயன்றான் ஜெய். ஆமா, எனக்கு எதுவும் வேணாம் என்றான் திலக் பிடிவாதமாக. ஏண்டா கண்ணா, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல, வேணாம் என்றான் மீண்டும். சரி விடு, எனக்கு ஆசையா இருக்கு, நான் சாப்பிட போறேன் என்று பார்லரின் முன் தன் வண்டியை நிறுத்தினார் ஜெய். எரிச்சலுடன் கீழிறங்கி நின்ற திலக் கடைக்குள்ளேயே செல்லாமல் வண்டியின் அருகிலேயே நின்றிருந்தான். அவனை அலுப்புடன் திரும்பி பார்த்த ஜெய் அவனுக்கு பிடித்த பிளேவரில் தனக்கொன்றும் அவனுக்கு ஒன்றுமாக 2 கோன்களை வாங்கிக் கொண்டு அவனிடம் வந்தான். சரிவா, உள்ள போலாம் என்று அவன் கரம் பற்ற அதை உதறிய சிறுவன், நான் எங்கே வரமாட்டேன் என மறுத்து தன் கைகளை மார்பின் குறுக்கே இறுக்கமாக கட்டி கொண்டான். பாடா, இவன் அட்டகாசம் பெரிய அட்டகாசமா இருக்கே. வர வர எங்க திலக் பையனுக்கு அடம் ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு. எல்லாம் உடைய சித்தி செய்யற வேலைன்னு நினைக்கிறேன். அவளை உதச்சா எல்லாம் சரியாயிடும் என்று கேலி செய்தான் ஜெய். சித்தி எதுவும் செய்யல, அவங்க ரொம்ப நல்லவங்க என்றான் திலக் வேகமாக. அப்போ உன் பார்வையில அவனுடைய சித்தப்பா தான் கெட்டவனா? ஆமாம் என்பது போல் அவனை முழு வெறுப்போடு பார்த்தான் திலக். அவனது விழிகளும் அதை காட்டிக் கொடுத்தது. திலக்கின் பார்வையை ஆழமாக ஊடுருவிய ஜெய், சரி உள்ள போலவா என்று மீண்டும் அவன் கரம் பற்ற முயல அவனோ தர மறுத்து முசுட்டுத்தனமாக விலகி நின்றான். ஒன்ன என்றவன் விளையாட்டாக அவன் மறுக்க கைகளில் அள்ளிக்கொள்ள திலக்கோ எகிர ஆரம்பித்தான். என்னை கீழே இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்க, நான் உங்களோட வரமாட்டேன் என்ற குரல் எடுத்து கத்தினான். அவனுடைய சத்தம் அருகில் உள்ளவர்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைக்க, திலக்கண்ணா என்னது, நீ இப்படி கத்துனா நான் உன்னை எங்கோ கடத்திட்டு போறதா நினைச்சு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க என்று ஜெய் அதட்டவும் திகைத்து விழித்தவனின் விழிகள் மெல்லிய மிரட்சி தோன்றியது. அதை பயன்படுத்திக் கொண்டவன், என அமைதியா உள்ளவரையா என்று அழுத்தமாக பார்த்தான். என்றவன் பரிதாபமாக தலையசைக்க மகிழ்ச்சியுடன் அவன் கன்னத்தில் வாஞ்சையாக முத்தமிட்ட ஜெய் அவனை கைகளில் ஏந்தியபடி பூங்காவின் உள்ளே சென்றான். இன்னும் ஆட்கள் அதிகமாக வராமல் ஆள் அரவமற்ற இருந்த ஒரு ஸ்டோன் பெஞ்சிடம் சென்று திலக்கை அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்தான் ஜெய். இப்போது வசதி எப்படி? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாமா என்று கேலியாக புருவம் உயர்த்தினான். அவனை ரோஷத்தோடு நோக்கியவன், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டல என்றான் எரிச்சலோடு. அவன் சொல்லில் முகம் வாட, ஏண்டா தங்கம், உனக்கு சித்தப்பா மேலதான கோபம், அதையே உனக்கு பிடிச்ச உணவு வேணான்னு மறுத்து அதுல காமிக்கிற, இந்தா சாப்பிடு என்று அவனிடம் கோனை நீட்டினான். சற்றே யோசித்தவன் முகத்தை சுருக்கியபடி அதை வாங்கி சுவைக்க ஆரம்பித்தான். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை எந்த பேச்சும் வேண்டாம் என்று மௌனமாக இருந்தான் ஜெய். உண்டு முடித்து கையை துடைக்க கர்ச்சீஃப் தேட அது அவன் ஸ்கூல் பேக்கினுள் இருந்தது. அதை கண்ட ஜெய் தன் கைக்குட்டையை எடுத்து அவனிடம் நீட்ட அவனை ஏளனமாக பார்த்த திலக் சட்டென்று தன்னுடைய டிராயரில் கையை துடைத்தான். ஏய் திலக், அச்சோ யூனிஃபார்ம் மீனாகுது பாரு என்று அவனை தடைத்தான். பரவாயில்ல, நாளைக்கு பாட்டி துவைச்சிருவாங்க என்றான் சிறுவன் அலட்சியமாக. அவனை ஆயாசத்துடன் பார்த்த ஜெய், உனக்கு என்னதானா பிரச்சனை? ஏன் இப்பெல்லாம் என்ன இந்த அளவுக்கு வெறுப்பா பாக்குற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல என அவனிடம் நேரடியாக கேட்டான்.
பதில் ஏதும் சொல்லாமல் அவன் முகத்தை திருப்ப அவன் தாடையை பற்றி மென்மையாக தன் புறம் திருப்பினான் ஜெய். இன்னைக்கு உனக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னு நீ மனசு விட்டு என்கிட்ட தெளிவா பேசியே ஆகணுத்துல, அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றான் அழுத்தமாக. அவனை கண்டு இகழ்ச்சியாக உதட்டை வளைத்த திலக் அமர்ந்திருந்த ஸ்டோன் பெஞ்சை விட்டு கீழிறங்கினான். திலக் என்றழைத்து அவன் ஓடி விடாதபடி அவனுடைய கையை இறுக பற்றினான் ஜெய். என்று சிறுவன் அவனை முறைக்கவும் குழப்பத்தோடு அவனை நோக்கியவன், ஏடா சொல்ல சித்தப்பாவை இந்த அளவுக்கு வெறுக்கிற என்று கேட்கும் பொழுதே அவனையும் மீறி குரல் கமறியது. குழந்தையின் மீது அளவற்ற அன்பு வைத்துவிட்ட மனது அவனுடைய வெறுப்பை தாங்க இயலாமல் பாசத்திற்காக ஏங்கியது. திலக்கோ போலாமா என்றான் ஒற்றை வார்த்தையில். அவனுடைய இயல்புக்கு மீறிய பிடிவாதம் ஜெய்யை வருந்த செய்ய, இல்ல முடியாது, நீ எனக்கு பதில் சொல்லாம நான் அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் என்று இவனும் தன் பிடிவாதமாக மறுத்தான். அவனை கடுகடுவென்று பார்த்தவன், இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்றான் கோபமாக. எமன ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? எனக்கு உங்களை பிடிக்கல என்றான் சிறுவன் அலட்சியமாக. உள்ளுக்குள் நொறுங்கியவன் அதை வெளிக்காட்டாமல், ஏன் உனக்கு நான் அப்படி என்ன குற்றம் செஞ்சுட்ட என்று புரியாமல் விவரம் கேட்டான். அதான் நான் சொல்றேன்ல, உங்களை பார்க்க பார்க்க கோபம் அதிகமா வருது, எனக்கு பிடிக்கவே இல்ல. முதல்ல உங்க வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணி ஆக்சிடென்ட் ஆக்கி கொன்னுடலாமான்னு தான் யோசிச்சேன். ஆனா அப்புறம் பாட்டி மணி சித்தி அது என சற்று தடுமாறியவன், பாவம்னு நினைச்சுதான் விட்டுட்டேன், இல்லன்னா உங்களை என முகமெல்லாம் இரத்த நிறம் கொண்ட பற்களை அழுத்த கடித்தான். தன்னை கொன்றுவிடும் அளவிற்கு தனது வளர்ப்பு மகன் துணிந்திருக்கிறான் என்ற நினைவே அவனை ஸ்தம்பிக்க செய்ய எவ்வித சிந்தனையுமின்றி கல்லாய் சமைந்தான் ஜெய்சங்கர். எத்தனை யுகங்கள் அவ்வாறு கடந்ததோ அவனுக்கே தெரியாது. சற்று தொலைவில் கேட்ட இரு சிறுவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும் கூக்குரல் தான் அவனையும் அவனுடைய நினைவுகளையும் இவ்வுலகிற்கு மீட்டது. திலக்கின் வார்த்தைகள் அவனை உயிரோடு கொன்றிருக்க சோர்வாக நிமிர்ந்தவன் எதிரே திலக் இல்லாமல் திடுக்கிட்டு பதற்றத்துடன் விழிகளை சுழல விட்டான். அவனுடைய இதய துடிப்பை சமன் செய்யும் விதமாக வெளியே ஜெயின் வண்டி மீது சாய்ந்து நின்றபடி பூங்காவில் விளையாடும் சிறுவர்களை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்திருந்தான் திலக். மெல்ல பெருமூச்செறிந்தவன் அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தான். எவ்வித சலனமுமின்றி தெளிந்த நீரோடையாக புன்னகையுடன் நிர்மலமாக இருந்தது. சற்று முன் இவன்தான் அவ்வளவு ஆக்ரோஷமாக பேசினான் என்று கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள். அம்மா மணி உட்பட தனக்குள் இத்தனை துவேஷத்தை வைத்துக் கொண்டு வெளியில் நல்ல பையன் போல் நடந்து கொள்கிறானே. நோ, இதற்கு மேலும் இந்த விஷயத்தில் தாமதம் செய்யக்கூடாது. இவ்வளவு நேரமாக கேட்டும் நம்மேல் இருக்கும் வெறுப்பின் அளவைத்தான் கோரினானே தவிர ஏனென்ற காரணத்தை மட்டும் கூறவே இல்லை. சோ இனி நேரடியாக இவன் பிரச்சனை தொடர்பாக மனநல மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். முன்தின இரவு போலவே அன்றிரவும் ஜெய் தன்னை நெருங்காமல் விலகி இருக்கவும் மணிக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. சிறிது நேரம் அமைதி காத்தவள் அதற்கு மேல் முடியாமல் அவனிடம் வளவளவென்று கதையடிக்க துவங்கினாள். வெட்டேற்றியாக ஏனோ தானோவென்று அவளின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் அவளுடைய தொணதொணப்பை தாங்க முடியாமல், கொஞ்சம் வாய மொழி தூங்குறியா என்று எரிந்து விழுந்து விட்டான். இதுவரை இல்லாத அவன் சீரலில் திடுக்கிட்டவள் ஒரு கணம் பரிதாபமாக விழித்துவிட்டு பின் விழிகள் கலங்க மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டாள். அவள் கண்ணீரை கண்ட பின்பே தன் தவறை உணர்ந்தவள் வேகமாக அவளை தன்புறம் திருப்பி கெஞ்ச ஆரம்பித்தான். கன்னங்களில் வழிந்த நீரை துடைத்தபடி அவனை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தவளிடம் உண்மையை பகிர முடியாமல் தவித்து போனான். பிளீஸ்டா, ஐம் சாரி. எனக்குள்ள இருக்க வேதனை ரகசியம் காக்கப்பட வேண்டியிருக்கு. உன்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். இதுல நீயும் பேசாமறது என்னை போட்டு வேதனைப்படுத்தாத பிளீஸ். அவனின் குரல் வேதத்தை அப்பொழுதுதான் சரியாக உணர்ந்தவள் வார்த்தைகள் எதுவுமின்றி அவனை தன்னுடன் சேர்த்தணைத்துக் கொண்டு உச்சியில் இதழ் பதித்தாள். ஆதரவு தேடி அவளுள் புதைந்தவனும் குரல் கமர, ஐ லவ் யூ என்று முனகினான். மறுநாள் அலுவலகம் செல்லாமல் மீடியாவின் மூலம் தனக்கு நெருக்கமாக அறிமுகமாகிய நகரின் புகழ்பெற்ற மனநல மருத்துவர் ஒருவரை சந்தித்து தனது பிரச்சனையை தெரிவித்தான் ஜெய்சங்கர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.